வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாலா. எங்களோட ஐனி ஃபார்ம்ன்றது திண்டிவனத்தில் ஒரு 12-13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவ்வூர்னு ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு 3 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்க ஒரு இடம். இந்த ஃபார்மை நாங்கள் 2020 வாங்கி 2021 ஒரு பேரண்ட் லேண்டாக இருந்த இடத்த நிறைய ட்ரீ சாப்ளிங் வச்சு ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மாக ஆக்கணுன்ற ஒரு முனைப்போட நானும் என் மனைவி உமாவும் சேர்ந்து செயல்பட்டுருக்கோம். இந்த சஸ்டைனபிள் லிவிங் மாடலுக்கு உகந்த மாதிரி ஒரு எர்த் பேக் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டலான்னு ஒரு யோசனை வந்தது. அந்த முயற்சியில் தான் ஒரு 15x10 அந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் ஒரு எர்த் பேக் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு வீடு கட்டி பார்க்கலாம். ஸோ இது மூலமாக நம்ம ட்ரையல் அண்ட் எரரில் நம்மளோட மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் ஏதாவது இதே மாதிரி சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் எர்த் பேக்கில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த முயற்சிகளும் அதில் வர எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. பாருங்கள். எர்த்து பேக்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிடைக்கிற மண்ணையே எடுத்து ஒரு சேம் சைஸில் இருக்கிற பேக்ஸில் அடைச்சி அதை ரேம்ப் பண்ணி அடுக்கி வைக்கிறது தாங்க எர்த்து பேக் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். இது வந்து சின்ன சின்ன பேக்ஸ்லேயும் மொத்தமாக செங்கலுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீட்டமாக இருக்க பேக்கில் அப்படியே ஸ்டாக் பண்ணிவிட்டு கடைசியாக ரேம்ப் பண்ணியும் வைக்கிறாங்க. அந்த ஒரு மெத்தடும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து நாங்கள் ஒரு குட்டை வெட்டியிருக்கோம். அதில் நிறைய மண் கலெக்ட் ஆகிருக்குது. அப்போ அந்த மண்ணை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி தான் இந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சோம். இப்போ எங்களுக்கு மண்ணுக்கான சோர்ஸு இங்கே நிலத்துலேயே இருக்குது. அவுட்ரு பேகுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ, நம்ம சிமெண்ட் பேக்கை வந்து பல வீடு கட்டுறாங்க. அப்போ சிமெண்ட் பேக் வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுறாங்க. இதில் பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து யூஸ் இருக்காது. அந்த பாலித்தீன் பேக்ஸு அது வந்து அப்படியே எரிக்கிறாங்க, இல்லை தூக்கி போட்டுடுறாங்க. பேப்பர் பேக்ஸ்னால் கடையில் போட்டுருவாங்க, அதுக்கு காசு கிடைக்கும்ட்டு. இந்த பாலித்தீன் பேக்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். நம்ம எங்கே கன்ஸ்ட்ரக்ஷனில் போய் கேட்டாலும் கொடுப்பாங்க. சில பேர் வந்து அதையும் காசுக்கு ஒரு ரூபா 1.5 ரூபான்னு கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த மாதிரி மிக்சடாக சில இடத்துல காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், சில இடத்துல வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்காங்க. நான் ஸோ ஈஸியாக பக்கத்துலேயே ஒரு லோக்கலாகவே சோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இது தான் இந்த சிமெண்ட் காடி சிமெண்ட் பேக்ஸு. இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த சிமெண்ட் பேக்கை இங்கே இருக்கிற சாயிலை அடைச்சி அதை நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சு அதை அதை வந்து ஸ்டாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு செங்கல் மாதிரி ஸ்டாக் பண்ணிகிட்டே வந்துட்டு அதை வந்து ஒவ்வொரு லேயராக முடிய ரேம்ப் பண்ணிகிட்டே வர்றது தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடு. இப்போ இங்கே பார்க்குற மாதிரி லேயராக அடிக்கிட்டே வரணுங்க. இந்த மூட்டை கீழே ஃபில் பண்ணி மேலே தூக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் இந்த லேயர் மேலே யாராவது ஒரு ஆள் நின்றுட்டு அந்த காலி மூட்டை இல்லை ஆஃப் ஃபில்டு மூட்டையில் மண்ணை கொண்டு வந்து கொட்டி ஸ்டாக் பண்ணிவிட்டு அதை அப்படியே சாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ரேம்ப் பண்ணுறது தான் பெட்டர் மெத்தட். ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கூட வரலாம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கு பெட்டர் இப்போ இருக்கிற ஹாலோ பிளாக் கல்லுங்களை வச்சுட்டு இல்லை செங்கலை வச்சா ஒரு வாரத்துக்குள்ளே இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிடலாம். இல்லை மிஞ்சி போனால் ஒரு 3 நாள் 4 நாளில் முடிச்சிடலாம், தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது, ஒரு பேஷன் இருக்குது, ஏதாவது புதுசாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் வரலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து நிறைய தேவை, லேபர் இன்வால்வ் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நிறையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம 2 பேரே கூட இப்போ நாங்கள் செஞ்ச மாதிரி செய்யலாம். ஆனால் லெபோரியஸான ஒர்க்கு தான். அதுக்கப்புறமா வந்து மெட்டீரியல் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மிங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் சில ப்ரிகாஷன்ஸும் எடுத்துக்கணும். அதை நான் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் ஃபேஸ் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஈஸியாக எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் எஃபெக்ட் ஆகும். அன்டில் அனலைஸ் நம்ம மூட்டையை க்ளோஸ் பண்ணி மேலே ரூஃபிங் போடுற வரைக்கும் இதை பத்திரமா பார்த்துக்கணும். குழந்தைய வளர்க்குறத பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து வெயில்லையும் அஃபெக்ட் ஆகுங்க. நம்ம பூசுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மூட்டை மக்கி பவுடர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மூட்டை இங்கே வந்து மழையில் நனைய விட்டோம்னா எல்லாமே வெயிட் அதிகமாகிட்டு வழுக்கிட்டு சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மூட்டை மழையிலே சரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மூட்டைக்குள்ளே போடுற மண்ணு கூட கொஞ்சம் சிமெண்ட்டும் கலந்துட்டு ஒரு 10% சிமெண்ட்டும் கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ட்ரை மிக்ஸாக நீங்கள் மூட்டைக்குள்ளே போட்டுட்டு ரேம்ப் பண்ணி வைக்கும்போது இது ஹார்டாகிடும். அதனால் மழையில் சரிய வாய்ப்பு கம்மி.
அது ஒரு மெயின் ப்ரிகாஷன். அதுக்கப்புறம் இன்பிட்வீன் எவ்ரி லேயர் வந்து நமக்கு கொஞ்சம் சரியாமல் இருக்கணுன்றதுக்காக பாப்டு ஒயர் மாதிரி போட்டுகிட்டே வரலாம். இல்லைன்னா கார்னர்ஸில் வந்து நீங்கள் ஆணி மாதிரி இல்லை ஒரு இரும்பு ராட்லேயே நம்ம டிஎம்டி ராட்ஸ் கூட நீங்கள் அதில் வந்து ஆணி மாதிரி இறக்கலாம். ஸோ தட் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து விலகாமல் இருக்குங்க. இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நாங்கள் போனது மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரக்சராக போகாமல் ரவுண்ட் ஸ்ட்ரக்சராக போகும்போது அதோட இன்டர் கனெக்டிங் பாண்டிங் இன்னும் பெட்டராக இருக்கும். மூட்டைங்களோட பாண்டிங் பெட்டராக இருக்கும். ரெக்டாங்குலராக போகும்போது அந்த ரெக்டாங்குலரோட கார்னர்ஸில் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி நம்ம பண்ணோம்னாலும் அந்த சப்போர்ட் இன்னும் ஃபர்மாக இருக்கும் கிரவுண்டோட. இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் நாங்கள் எதுவுமே எடுக்கலை. அதனால் ஒரு 6-7 லேயர்ஸ் போனதுக்கு அப்புறமா ஒரு சைடு ஆஃப் வால் அப்படியே சாஞ்சிடுச்சுங்க. அந்த வாலை வந்து ரிஸ்டோர் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டில் ரூஃபிங் முடிகிற வரைக்கும் டெய்லி நம்ம தார்பாய் போத்திட்டு போகிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். ஏன்னா உங்களோட ஒர்க்கு அப்படியே பாதுகாத்து இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து மழை டைமில் மழை திடீர்னு பேஞ்சதுன்னா அது மொத்த மூட்டையும் சரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஒரு மே மந்த்தில் இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இதெல்லாம் பண்ணாமல் போனதின் விளைவு இப்போ பாருங்கள். ஒரு நைட்டு பேஞ்ச மழையில் மொத்த மூட்டைகளும் சரிஞ்சு இதை பார்க்கும்போது எனக்கும் என் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்குன்னா இப்படிதான் மறுபடியும் முதல்ல எங்கள் முயற்சியை நாங்கள் விடக்கூடாதுன்றதில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தோம். மறுபடியும் புது ஹோப்ஸ் ரைஸ் ஆகுது. கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த தடவை நம்ம லேர்னிங்ஸில் நம்ம என்ன பண்ணோம்னா மறுபடியும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம். இந்த வாட்டி கொஞ்சம் பேஸை சாலிடாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே 2 லேயர் ஸ்க்ராட்ச்லேயும் ஸ்டார்ட் பண்ணனால கீழே 2 மூட்டை பேரலாக ஒரு 3-4 லேயர்ஸ்க்கு வச்சுட்டு நல்ல பேஸ் அகலமாக படுத்தி செஞ்சோம்னா நல்ல ஒரு சாலிட் பேஸ் ஸ்ட்ரக்சரும் கிடைக்கும். ப்ளஸ் அது வந்து உள்ளே இருக்க ப்ரொஜெக்ஷன் நமக்கு தின்ன மாதிரி யூஸ் ஆகும்ட்டு அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தோம். இந்த வாட்டி லேயர்ஸ் அடுக்க கையோடு பூசிகிட்டே வரலான்னு ஒரு முடிவு பண்ணோம். ஸோ செம்மண்ணில் ஃபஸ்ட்டு ஒரு மூட்டைக்கு மேலே ஒரு லேயரை பூசிட்டு 2 லேயர் ஆஃப் செம்மண் கோட்டிங் பூசிட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் கோட்டிங்கும் பூசிட்டு ஒரு ஹைட் வர இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டே வரலாம். ஸோ தட் வாலை பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணோம். ஃபஸ்ட்டு ஃபியூ லேயர்ஸ்க்கு நாங்கள் பாப்டு ஒயரும் வச்சோம். அது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம வேலை செய்யும்போது. அதனால் நம்ம பாப்டு ஒயரை ஒரு ஃபியூ லேயர்ஸ்க்கு மேலே ஸ்டாப் பண்ணிவிட்டு கார்னர்ஸில் வந்து ராட் அடிச்சிட்டோம். ஃபினிஷ் ஆக எல்லா கார்னர்ஸ்லையும் ஆல்டர்னேட்டிவாக சில மூட்டையிலையும் ராடு ஒரு 10 mm 8 mm ராடை நாங்கள் ஆணி மாதிரி அடிச்சிட்டோம். மறுபடியும் லேயர் பை லேயராக அடுக்க ஆரம்பிக்கிறோம். ரேம்ப் பண்ணுறோம். பூச ஆரம்பிக்கிறோம். பூசுறது வந்து செம்மண்ணை வந்து மெரித்து நைட்டு குளிக்க வச்சு அந்த மெரித்த மண்ணை கொண்டு வந்து பூசுகிறோம். இந்த ப்ராசஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வாட்டி வந்து ஒரு 3-4 லேயர்ஸ் முடிக்கிறது, அதுக்கப்புறம் பூசுறது, அப்படியே பூசி அதை அடுக்கு நிலையெல்லாம் பாதுகாத்துட்டு அப்படியே ஒர்க்கு ப்ராக்ரஸ் ஆகிட்டே வருது. செம்மண் பூசின இடத்துலலாம் மேலேயே ஒரு கோட்டிங் சிமெண்ட் லேயர் பூசுகிறோம். தின் லேயர் ஆஃப் சிமெண்ட் பூசுகிறோம். அட்லீஸ்ட் அந்த சர்ஃபேஸ் வந்து டைட்டாக இருக்கும், மழையில் எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு சிமெண்ட் லேயர் ஒரு லேயர் பூசுகிறோம். எங்கள் மண்ணில் நிறைய கரையான் இருக்குது. அதனால் வெளியிலேருந்து கரையான் அடிக்கணுன்றதுக்காகவும் இந்த சிமெண்ட் லேயர் ப்ரொடெக்டிவ் கோட்டிங் நாங்கள் பூசியிருக்கோம். இந்த எர்த்பேக் கன்ஸ்ட்ரக்ஷன் முறையிலையும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப கம்மிங்க, மெட்டீரியல் காஸ்ட்டே இல்லை, லேபர் தான் அதிகம். அதுவும் நம்ம லேபர் கொடுத்தோம்னா அந்த லேபரும் 0 காஸ்ட் ஆகிடும். ரொம்ப ஸ்ட்ராங்காக டியூரபுளாக இருக்கும் கட்டி முடிச்சதுக்கப்புறம். கட்டும்போது கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது, கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ராங் அண்ட் டியூரபுள், ஈவன் எர்த்குவேக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளே இதை செய்யும்போது நமக்கு ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியும் கூட, ஃபிட்னஸும் டெவலப் ஆகும்.
கான்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு லெபோரியஸ் ஜாப்பு, டைம் கன்சியூமிங்கு, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்த்துக்கணும், டில் ரூஃபிங் வரைக்கும் அதை எஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். இதுதான் மெயின் கான்ஸாக நான் பார்க்குறேன். அப்புறம் நீங்கள் பார்க்குற இந்த கதவை கூட நாங்கள் ஒரு யூஸ்டு டோர் தான் ஒரு மர சாமான் கடையில் வாங்கினோம். மெயினாக காஸ்ட் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கணும் அப்படின்றது தான் ஒரு மெயின் எய்மாக இருந்தது. அப்புறம் ரூஃபிங்க்கு வந்து ஷீட்டு தான் வாங்கணும், சிமெண்ட் ஷீட்டு. அதுவும் யூஸ்டு ஷீட்டு கம்மி ரேட்டுக்கு கிடச்சிது. அதுவும் ஷீட்ஸ் வந்து ஒரு நான் எங்களுக்கு தேவையான குவான்டிட்டியை முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டோம். செங்கலை பொறுத்த வரைக்கும் அதோட விட்த்து கம்மியாக இருக்கும், 4 to 6 இன்ச்சஸ்லேயும் முடிச்சிடலாம் பிளாஸ்டிக்கை சேர்த்து. ஆனால் இதில் விட்த்து பார்த்தீங்கன்னா 1.5 அடி 2 அடி கூட வரும். அதுதான் இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே மெல்ல ப்ராக்ரஸ் ஆகி சிமெண்ட் பிளாஸ்டரிங் முடிக்க சிமெண்ட் பிளாஸ்டரிங் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை செக்யூர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேலே 2 லேயர் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து சிமெண்ட் ஷீட்டை ஏற்றிட்டோம்னா டோட்டல் ஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ட் ஆகிடும்ன்ற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த தார்பாய் இருக்குது பார்த்தீங்களா, இதை டெய்லி நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் ஓவர் கான்ஃபிடென்ஸில் திருப்பி அன்றைக்கி மிஸ் பண்ண அன்றைக்கி கரெக்டாக அன்றைக்கி சொல்லி வச்ச மாதிரியே வெயின். இந்த வாட்டி வந்து சைட்ஸ்லலாம் ப்ரொடெக்ட் பண்ணியாச்சுன்னு நினச்சப்ப டாப் வழியாக மூட்டை உள்ள தண்ணி நிறையா இறங்கி ஊறி சைடில் இருந்த வால் பிளாஸ்டிங் எல்லாம் உடஞ்சி விழுந்து மேலே ஒரு 2 லேயர் வரைக்கும் விழுந்துருச்சு. எதோ வந்து டாப்பில் 2 லேயர் ஆட் பண்ணுமோ அது 2 லேயரும் விழுந்துச்சு. இப்போ அகைன் வந்து ஒரு டேமேஜ் 3rd டைமாக நடக்குது. பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி மிஸ் பண்ணிட்டோம்ன்ற ஒரு வருத்தமும் இருந்தது. இதுலேருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோம் வித்தவுட் மேஜர் சேஞ்சஸ்ன்றது அடுத்த பெரிய சவாலாக இருந்தது எங்களுக்கு. மறுபடியும் விழுந்த மூட்டையெல்லாம் எடுத்து போட்டு ஏற்கனவே சிமெண்ட் பிளாஸ்டரிங் பண்ணதுன்னா விழுந்ததுன்னா சரி பண்ணிவிட்டு இருக்கிறதே கொஞ்சம் அலைன்மெண்ட் செட் பண்ணிவிட்டு பெருசாக ஸ்ட்ரக்சர் எதுவும் டேமேஜ் ஆகலைன்ற சந்தோஷத்தோட திருப்பி வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது, ஆனால் சுற்றி இருக்க பிளாஸ்டரிங்கு சிமெண்ட் ஒர்க்லாம் ரீஒர்க் ஆகிடுச்சு. சரி அதை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணோன்னா ஒரு கேப் கொடுத்தோம். கண்டினியூஸாக இதே பண்ணி நம்மளும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு கேப் விட்டு தார்பாயை மூடி வச்சுட்டோம் கொஞ்சம் நாளைக்கு, மழையெல்லாம் நிற்கட்டும்ட்டு. அதுக்கப்புறமா திருப்பி ரெஸ்யூம் பண்ணோம். இந்த வாட்டி உடனே என்ன பண்ணிட்டோம், ஒரு அலைன்மெண்ட் கொண்டு வந்துட்டு ஷீட்டை மேலே ஏற்றி வச்சுட்டோம். அட்லீஸ்ட் அடுத்த மழை வந்ததுன்னா ஷீட் இருக்கிறதுனால மூட்டைக்கு எதுவும் ஆகாதுன்னு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு ஷீட்ஸ் சிமெண்ட் ஷீட்டை மேலே ஏற்றி போட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறமா வெளியில் திருப்பி வந்து களிமண் வந்துருச்சு, பிளாஸ்டிக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு சாண்ட் பிளாஸ்டிக் தான், அதே மாதிரி மிதிச்சு நைட்டு புளிக்க வச்சு அதை கொண்டு வந்து கூட வந்து சுண்ணாம்பு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மண் மெரிச்ச மண்ணை எடுத்துகிட்டு வந்து கூட ஃபைபரும் சேர்த்து அந்த வால் பிளாஸ்டரிங்கை செஞ்சுட்டு அந்த கோட்டிங் நல்லா காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் ஆஃப் வால் பிளாஸ்டரிங்கை செஞ்சுட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் பிளாஸ்டிக் செய்யணும். இதுதான் பிளான். அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் நான் வந்து அந்த களிமண்ணை வந்து நெய்த்தை மிதிச்சிட்ருக்கேன். இப்போ நான் மெரிக்கிறது வந்து முன்னாடியே வாங்கி வச்சுருந்த செம்மண். இதில் வந்து தண்ணி, கொஞ்சம் சுண்ணாம்பு தண்ணி, கொஞ்சம் ஃபைபர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிதித்தா நல்லா ஒரு க்ளே பதத்துக்கு நல்லா குழஞ்சி வரும். ரொம்ப லிக்விடாகவும் ஆக்கிடக்கூடாது. பூசுகிற பதத்துக்கு அதை செஞ்சுட்டு கொஞ்சம் ஒரு 6 hours 7 hours விட்டிங்கன்னா அது நல்லா புளிச்சு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகும். அதை தான் வந்து நம்ம அந்த லேயருக்கு வெளியில் அந்த மூட்டையோட அவுட்டர் லேயருக்கு தடவி காய வைப்போம். நான் வந்து ஃபைபர்னு சொன்னது இதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் எடுத்துகிட்டு வரல. இங்கேயே வந்து புல்லுங்களை வெட்டி அதை காய வச்சு நல்லா பொடியாக கட் பண்ணி அதை வந்து இந்த களிமண் கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா உள்ளே கிடைச்ச ரிசோர்ஸ் தான், இதையே நம்ம வந்து அவுட் சோர்ஸ் பண்ணதில்லை. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை டோட்டலாக ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு, ஃபுல்லாக பூசி மேலே ரூஃபும் போட்டாச்சு. அதனால மேலேருந்து இப்போ மூட்டையில் தண்ணி இறங்க வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் அவுட்ரு வால் ஸ்ட்ரக்சர் வந்து மேக்ஸிமம் திக்னஸ் செம்மண்லேயே போட்டிருக்கோம். அதனால் வந்து ஃப்யூச்சரில் இது வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கணும்னு கடுக்காலாம் போட்டு ட்ரீட் பண்ணணும். அதுக்கு பதிலாக வேறு எப்படி இதை ப்ரொடெக்ட் பண்ணலான்னு யோசித்தோம். இப்போ ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா, இதுக்கு ஒரு அவுட்டர் ப்ரொடெக்டிவ் ரூஃபிங் மாதிரி சின்னதாக போட்டுருங்க அப்படின்னாரு. அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஐடியா பண்ணி மூங்கில் கழிங்களை நட்டு
ஒரு சின்ன ரூஃபிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி டோட்டல் எக்ஸ்டீரியர் வால்க்கு ஒரு ப்ரொடெக்டிவாக ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி அது மேலே டார் ஷீட்ஸை வந்து கட் பண்ணி ஒரு அவுட்டர் கவரிங் கூற மாதிரி ஒன்று பண்ணிட்டோம். இந்த மெத்தட்னால, இந்த ஐடியானால என்ன ஆச்சுன்னா, இப்போ மழை வந்து டைரெக்டாக வந்து அந்த சாரல் வந்து அடிக்காது. அதனால அந்த வாலுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு சிமெண்ட் லேயர், தின் லேயர் போட்டனால மழை பட்டுட்டே இருந்தால் அதுவும் எரோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி டோட்டலாக அந்த மூங்கில் கழியை வச்சு ஒரு கூரை ரெடி பண்ணி மேலே டார்ச்சி கட் பண்ணி போட்டு என்டையர் வாலை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரையும் ரெடி பண்ணிட்டோம். டார் ஷீட் ரொம்ப லைட் வெயிட் இருந்ததுனால கன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை தூக்கி வச்சு அதை ட்ரில் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வால் ஆல்மோஸ்ட் டோட்டலாக ஆல் த 4 சைட்ஸ் கவர் பண்ணிட்டோம். மழை வந்தால் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் மெதுவாக இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சிமெண்ட் பிளாஸ்டரிங் ஒர்க் ஃபார் வால்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த செம்மண் லேயருக்கு மேலே சிமெண்ட் பிளாஸ்டரிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வால் ஃபுல்லாக வந்து ஆல் தி 4 சைட்ஸ் ஆஃப் வால் வந்து இப்போ சிமெண்ட் பிளாஸ்டரிங்கும் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் சைட் பண்ணோம். அதுக்கப்புறமா இன்டீரியர் நாங்கள் இன்னும் செம்மண் பூசை வேலை பண்ணல அந்த டைமுக்கு. ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் செக்யூர் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போகலான்றது பிளான். இப்போ ஃபுல்லாக வெளியில் வால் சிமெண்ட் பிளாஸ்டரிங் முடிஞ்ச ஸ்டேஜ் இது. ஒரு வழியாக வெளியில் எல்லா பிளாஸ்டிக் ஒர்க்கும் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். இப்போ உள்ளே இருக்க மூட்டைங்களெல்லாம் அன்ஃபினிஷ் மூட்டை எல்லாமும் சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணணும். அதை வந்து மெதிச்சு அதே மெத்தடில் செம்மண்ணில் மெதிச்சு சாண்ட் பிளாஸ்டிங் ஒர்க், ஃபைபர் கலந்து பிளாஸ்டிக் ஒர்க் 2 கோட்டிங் முடிக்கணும். ட்ரையாக விட்டு ஒரு கோட்டிங் முடிச்சு ட்ரையாக விட்டு இன்னொரு கோட்டிங் முடிச்சுட்டு அதுக்கு மேலே தின் லேயர் ஆஃப் சிமெண்ட் பிளாஸ்டிக் ஒர்க் முடிக்கணும். உள்ள கேப்ஸே இல்லாமல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இந்த ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சு சிமெண்ட் பிளாஸ்டரிங்கும் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபுல்லாக இப்போ இன்டீரியர்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபைனலாக சிமெண்ட் பிளாஸ்டரிங் ஒர்க்கோடு முடியுது. அடுத்தது என்ன, உள்ளே தர போடுற வேலை தான் ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டைலமா இருந்தது, நம்மளால் இது பண்ண முடியுமா, இதுக்கு ஸ்லோப்பிங்கில் கரெக்டாக வைக்கணுமேன்ட்டு. சரி எல்லாம் தெரிஞ்சால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பண்ணதே எதுவுமே தெரியாமல் தான் ஆரம்பித்தோம். இந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ தரையும் அதே மாதிரி போட்டுக்கலான்னு ஒரு நம்பிக்கையோட தரையில் ஜல்லி கொட்டி தர போடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே நாங்கள் யூஸ் பண்ண ஜல்லி எல்லாமே இங்கே நிலத்துலேருந்து பொறுக்கி அதை யூஸ் பண்ணது தான். ஜல்லியை காசு கொடுத்து வாங்கலை. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது தர போடுறது. ஒரே நாளில் முடித்தோம். சின்ன ஏரியான்றதுனால கம்ப்ளீட்டாக எப்படி வந்து வீட்டுக்கு தரப்படுறாங்களோ அதே ஸ்டைலில் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி காப்பி கேட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் தரையை கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பேரலாக வீட்டோட வெளி செவத்துக்கும் உள்ளே இருக்க செவத்துக்கும் சுண்ணாம்பு தான் அடிச்சுட்டு திண்ணை கட்டினா நல்லா இருக்கும். வீட்டுக்கு வெளியில் 2 திண்ணை 2 சைடில் கட்டலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் 2 திண்ணை கட்ட ஆரம்பித்தோம். அழகாக கட்டு வேலை பண்ணி செவர் கட்டிட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் ஜல்லி போட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் லேயர் போட்டு அழகான 2 திண்ணையை ரெடி பண்ணோம். அதையும் அப்புறமா ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷ்டு ஹவுஸ் வித் ஃபினிஷ்டு திண்ணையாக மாற்றணும். அப்புறம் இந்த வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கறதுக்காக இந்த கதவுக்கு வந்து என் ஒய்ஃப் உமா வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணாங்க ஒயிட் கலர் பெயிண்டில். அதுவும் நல்லா வந்தது. வெளியில் இருக்க பில்லர்ஸ்க்கும் அதே மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஹர்டில்ஸ் அண்ட் சேலஞ்சஸை தாண்டி இந்த வீட்டை ஒரு வழியாக நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம். இந்த முழுமை அடைஞ்ச வீடை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த எர்த் பேக் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். இது எப்போவுமே எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும் எங்கள் வாழ்க்கையில். ஒரு விஷயத்தை எடுத்தால் கடைசி வரைக்கும் நின்று அதை விடாமல் செய்யணுன்றதை முக்கியமாக கற்றுக்கிட்டோம். இதை பற்றின புரிதல் நல்லா இன்னும் நிறையா இருந்ததுன்னா இந்த சேலஞ்சஸும் வராமல் சீக்கிரம் கட்டி முடிக்கலாம். டெஃபினட்டாக இனிமேல் நாங்கள் கட்ட போகிற சின்ன சின்ன எர்த் பேக் வீடெல்லாம் இவ்வளோ டைம் எடுக்காது, இவ்வளோ பிரச்சனைகளும் வராமல் ஈஸியாக கட்ட முடியும்னு நம்புகிறோம்.
வேறு மாதிரி பிரச்சனை வரலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம்னு நம்புகிறோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டி முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக எங்கள் குழந்தைங்களுக்கும் எங்கள் அம்மா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்களை வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் நிச்சயமாக சந்திப்போம். எங்கள் ஃபார்ம் பற்றி நான் அப்டேட்ஸாக அதில் போடுவோம். ரொம்ப நன்றி.